காபத்துல்லாவையும் திரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதா ஷரீஃபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் செல்வதற்கான பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் தந்தருள்வானாக. ஆமீன். ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், தியாகிகள், இமாம்கள், குஃபாத்துகள், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக இறங்கட்டுமாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியவர்களே, லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் தன்னுடைய பரவான ஹஜ்ஜுகளை முடித்து தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி திரும்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதில் பல ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜுகள் சுன்னத்தாக இருக்கின்றன. ஏற்கனவே ஹஜ்ஜு செஞ்சவங்களா இருப்பாங்க. பல ஹாஜிகள் தன்னுடைய உயர்ந்த நோக்கத்துடைய வெற்றியை இவ்வையகத்திலேயே அடைந்து விட்டார்கள். குறிப்பாக யாரெல்லாம் இவ்வருடம் இறந்தார்களோ அவர்கள் 500க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் இறந்ததாக செய்தி அதிகமான வெப்பத்தின் காரணமாக. அங்க போனவங்களுக்கு தெரியும் எப்படி வெப்பம் இருக்கும். என்னை மாதிரி போவாதவனுக்கு தெரியாது. இந்த வெப்பத்தை பெருசா நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? எப்போ நினைச்சோமோ அப்போது பாத்தீங்கன்னா அப்படியே மாற்றமான ஒரு பருவம். கதர்ல குளிருது, அசர் கூட மழை பெய்யுது, விஷால் கூட மழை பெய்யுது. யோசிச்சு பாருங்க, சில நாட்களாக சென்னையில் நிலைமை இருக்குதான். சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால், நம்ம பல பேருடைய கருத்து என்ன தெரியுமா? இது முஸ்தஹப் தானே, ஒரு அமலை பத்தி கேட்டாலோ படித்தாலோ பார்த்தாலோ முஸ்தஹப் தானே, அப்படின்னா சுன்னத் தானே, அதுக்கு மேல போனா வாஜிப் தானே, அப்புறம் அதுக்கு தானே வீட்டுல கூட சொல்லுவா இல்ல, அதுக்கப்புறம் கதா செய்யலா இல்ல, அதுக்கப்புறம் என்ன மன்னிக்கிறவன் தானே. என்ன பேர் தொடர்றீங்க? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தர் மேல போகணும், கபருக்குள்ள போறதுக்கு என்னென்ன வழி இருப்போ எல்லாம் தோணும். முஸ்தஹபும் சொன்னோம், சுன்னத்தும் சொன்னோம், வாஜிபும் சொன்னோம், பரதும் சொன்னோம், பரது முடிஞ்சு போச்சு, கதான்னு சொன்னோம், கதாவுக்கு பிறகு அந்த மன்னிப்பான. அப்போ இப்படி நினைத்து வாழக்கூடியவர்கள் தான் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, என்ன தெரியுமா? உலகத்திலேயே கை நாட்டு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அது நம்பர் ஒன்னா நான் இருக்கேன். ஏன் தெரியுமா? ஒரு கையெழுத்து மேலேயும் ஒரு கையெழுத்து கீழையும் போட்டோம்னா ரெண்டுக்கும் பல வித்தியாசம் இருக்கும். என் கையெழுத்து நானே போடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கும் படிச்ச குடும்பம், அத்தா வாத்தியாரு, தம்பி பிரின்ஸ்பாலு, தங்கச்சி எண்ணிய, இந்த குடும்பத்துல பிறந்துட்டு எங்க அக்கா சின்ன வயசுல கூட்டு விட்டாரு. இந்த கூட வரவே கூடாது. புரிஞ்சா புரியலையா? பயாந்தாண்டி புரியல, எல்லாரும் புரிஞ்சுக்கீங்க. படித்த குடும்பத்துல 6வது மட்டும்தான் படிச்சிருக்கேன். கையெழுத்து சரி கிடையாது, உண்மையா சொல்றேன். 2 வீலர் வாங்குற, கையெழுத்து போட்ட செல்லுபடி, செக்கு பவுன்ஸ் ஆகுதா? செல்லுபடல. நானே போட்ட கையெழுத்து மாற்றமா இருக்குன்ட்டாங்க. ஏன்
நீ இந்த பக்கம் வந்துடவே கூடாதுன்னு சொல்றது அர்த்தம். ஆனா இன்னைக்கு அதை தூக்கிட்டு எங்க வச்சுட்டோம், மெஹராபே வச்சுட்டோம். எதை 10th 11th 12th பிஎஸ்சி. என் மகன் 12வது முடிச்சிருக்கா, 12வது படிச்சியம்மா ஒழுக்கத்தை பத்தி ஏதாவது பாடம் படிச்சியா அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். பிஎஸ்சி முடிச்சுட்டு கேட்ட பாருங்க அவங்கதான் கேட்போம். சரி ஒரு விடுங்க, நமக்கு எது அதை பத்தி அது வேணாம்னு சொல்லல. அதுலயாவது முடிஞ்சா படிச்சிருப்போமா? எத்தனை கலெக்டர் உருவாக்கிருப்போம் சொல்லுங்க, எத்தனை இன்ஜினியர் இருக்கும், எத்தனை மருத்துவர் நல்ல லேடி டாக்டர் இருக்கிற சமூகத்துல படிக்கிறதுக்கு தயாரா இருக்குமா? ஏதாவது டெஸ்ட் இருக்கா? எல்லாத்துக்கும் நோதான் வரும், எஸ் எதுக்குமே வராது. எதுக்கு வரும் எஸ்? என் பிள்ளையா இருந்தா எஸ். இது ரசூலுல்லா பார்க்கல, அப்படி பார்த்தாங்களா? என் மகன் என் மகள் எங்கேயுமே பார்த்தது இல்லை ரசூலுல்லா. இவர் அன்சாரி, இவர் முஹாஜிர். ஒரே ஒரு இடத்தை காட்டுங்க, ஒரே ஒரு இடம் ரசூலுல்லா இந்த இடத்துல இப்படி பார்த்தாங்க. இன்னைக்கு மொழியில வேறுபாடு, மாநிலத்துல வேறுபாடு, தமிழ் பேசுறவங்க உங்க பேசுறவங்க அந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க இந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க அவங்க. அதனால என்ன ஆச்சுன்னா மாற்று சகோதரர்களால அந்நியனாக பார்க்கப்படுகின்றோம். வருகிறீங்களா? நமக்கே தோணுது உண்மையிலே சொல்றாங்க உண்மையோ வந்தேரிகளோ நம்ம ஏன்னா வந்தேரிகளா என்னங்க தமிழ் புரியாதவங்களும் முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க, புரிஞ்சவங்களும் அங்க செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றது? இருக்க 1-2 தமிழ்காரங்களும் ஜும்மால பேசக்கூடாது, இந்த பள்ளிக்காரங்களும் பேசணும், பொதுவாக பேசக்கூடாது. சட்டத்தை தெரிஞ்சுக்கீங்க, இது வகுப்பறைதான். எது வரைக்கும் தூங்கிட்டு இருப்போம், ஜும்மா தூங்குறதுக்கான இடமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சமூகத்துல யாரை எதிர உருவாக்கி இருக்கோம்? எல்லா சமூகத்தை விட படிப்பாளிகள் குறைந்த சமூகம் என்று ஒரு ஆய்வு இல்லை, பல ஆய்வு பல புள்ளிகள் வரும் சொல்லுது. அதுல கூட இல்லை. சரி, இப்படி ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் முஸ்தஹபுகளையும் வாஜிபுகளையும் பருதுகளையும் விட்டதின் காரணமாக நம்மை பார்க்கின்றவர்கள் எல்லாம் ஒரு அந்நியர்களை போன்று, வந்தேரிகளை போன்று. எனக்கே தோணுது என்ன ஆப்கானிஸ்தானா இருக்குமோ நான் கண்டிங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். சில பேர் ஜும்மா மட்டும் சில தெரியக்கூடிய முகங்கள் இருக்குது, அதனால நண்பருக்காக சொல்றேன், வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காது. என்ன பயான்னா என்னங்க? நம்மை தன்னை தானே சரிப்படுத்துறதுதாங்க பயான்னு. ஒரு பேசிட்டு 30 நிமிஷம் வேற கொட்டுது. என்ன ஏதாவது புரிஞ்சா? உங்க பொதுவா ஓடலையா, உன்னோட சொல்லலையா? அது வேணாங்க, அது வேணாம். முடிச்சுட்டு கீழே உட்காரு, தூக்குறதுதான் வேலை போயிருக்கு. சொல்லுங்க, தியானமா சொல்லி முடிக்க வேணாம், தேவை முடிப்பாங்க. சில பேருக்கு என்ன போது தெரியலையே அப்படி அந்த முடிக்கிறதுலாம் தேவை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை சுண்ணத்துக்கள், சாதாரண சுண்ணத்துக்கள் என்னால என்ன முடியும்? சாதாரண சுண்ணத்துக்களுடைய பலன் பார்க்கலாமா? ஒரு 5 நிமிஷம். ஏன்னா கிளினிக்ஸ்ல சொல்றேன், கடைசியில எதையெல்லாம் இழந்திருப்போம், எதையதை இழந்தும் ஞாபகப்படுத்துங்க. 10-23 நின்றோம். 23 நின்றவங்க எனக்கெல்லாம் நான் கடைசி நேரம் தெரியல அப்படின்னு பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாரோட நலனுக்காக தான் பேசுறேன். எனவே சரி, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களை பார்க்க வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையை பார்த்து சஹாபாக்கள் கணிப்பார்கள். இத்தனை பேரை வெளியே பார்த்து எடுத்தாங்களா இல்லைன்னு தெரியல, எடுக்கணும் மாத்துங்க. எத்தனை பேர்? 3000 தொடங்கி 3000 3100 இருந்து ஆரம்பிச்சு நீங்க தான் பண்ணீங்கன்னு கேட்பீங்க. ஏதோ பண்ணோம், புரியுதுங்களா? 3800 வரைக்கும் போகுது. எது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்பானிக்கு பகரமாக 3000 அப்படின்னு சொன்னா வாசனம் கசப்பா இருக்கும். அந்த குர்பானி இந்த குர்பானி ஒன்று நினைச்சீங்கன்னு வச்சுங்க, நம்ம இந்தியில முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா ஆடுகள் கொடுத்தாங்க, முழு மாடுகள் கொடுத்தவங்க அல்ஹம்துலில்லாஹ், மாற்று கருத்து இல்லை.
ஷேர் சொல்ற பார்த்தீங்கன்னா எத்தனை போன ஜும்மால சொன்னேன், ஒரே ஒரு நபர் மாமிசத்திற்காக சேர்ந்தால் மற்ற 6 பேருடைய குர்பானி கூடாது. சரி விடுங்க, வெறும் மாமிசத்துடைய இடத்துல வேற தவறான பணத்தை சேர்த்திருந்தா சரி ரோகமா கேட்டுங்க, சேருமா சேராத அந்த மாதிரி இருக்கு நம்முடைய லட்சணம். குர்பானுடைய நிலையில எத்தனை பேர், எத்தனை விளம்பரங்கள். சரி, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வராங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் வுது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதாங்க ரசூலுல்லாஹுடைய சிஃபத். சஹாபாக்களுடைய தொடர்பு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல டேப் கிடையாது. இன்னைக்கு டேப்ல தண்ணி வேணா பிரச்சனை, தண்ணி வம்சா கேபிட்டல் என்ன பண்ணீங்க, அதை விட பெரிய வேலை ஏதாவது கேட்பாங்க. அவரும் மனுஷன் தானே. அவர் மனுஷன் கிடையாது, கேட்டு ஆகுதுங்க வாங்குறாருல்ல, என்ன வாங்குறாரு, அவருடைய வேலை உண்மையா சொல்ற சொல்லலாமான்னு தெரியல, அல்லாஹ் ஹயாத் கொடுக்கணும், சொல்லலாமான்னு தெரியல. ரெஸ்ட்ரூம் வரைக்கும் சுத்தப்படுத்துறாரு இந்த மனுஷன், வெளியே இருக்கிறார், நம்மளால உள்ள இருக்க வெளியே இருக்கிறார். ரெஸ்ட்ரூம் சுத்தப்படுத்தக்கூடிய போதையாக நான் பார்த்ததே கிடையாது. அவர் சொல்லல, நானா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு புனிதர் 24 பள்ளியே கிடக்குறாங்க. அந்த மாதிரி மோதிராவை நான் 20 லைஃப்ல பார்க்கல. நான் ஒரு நாள் பள்ளியில தள்ளினது இல்லை, அவர் தள்ளினதே பள்ளியில தான். பெருமையா சொல்றேன், இதனால வேலை போனாலும் போடுவாங்க, யார் தொலைச்சிட்டாலும் போடுவாங்க. எனவே சொல்லக்கூடிய நோக்கம், அந்த காலத்துல டேப் கிடையாது, தண்ணி கொண்டு வந்து பயன்படுத்தணும். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தண்ணி எடுத்துட்டு போறாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்க. உடனே நான் யோசிக்கிறேன், நமக்கு யாராவது கொடுப்பாங்களா, நல்லா கொடுப்பாங்க. ஒருவேளை நான் இறந்துட்டா நம்ம பள்ளி இமாமு நான் சாதாரண தண்ணி குளிப்பாட்டாதீங்க வேற எப்படி பிஸ்லரியா பிஸ்லரிக்கேனா சொல்லலாம், போகலாம் போறோம். ஒரு இயக்கத்துடைய தலைவர் இறந்துட்டாரு, தெரியுமா தெரியாதா? 1000 இருக்கட்டும், எனக்கு மாற்று விருப்பமா கிடையாது, அவருடைய போராட்டத்தை நான் பார்க்கிறேன். இறந்தவங்களுக்கு தவறா நினைக்காதுங்க, அவர் மேல இருப்பாரா சொர்க்கத்துல நான் இருப்பாரு தெரியாது. இதை என்ன பிரிவின அல்ல வேண்டா இல்ல இல்ல, அப்ப என்ன பிரிவின? தனிப்பட்ட முறையில் எல்லா மனுஷன்கிட்ட போய் இருக்கும். வருத்தப்படுற பல போராட்டங்கள்ல அவரை ஸ்டேஜ்ல பார்த்திருக்கிற கீழ் இருக்க, என்னை விட பெருமை அவரை நினைக்கிறேன். மூத்த ஆதியும் கூட சொல்லுவேன், நான் சொல்ல முடியும். வருத்தமா இருக்கு அந்த செய்தி, நேற்று செய்தி வருத்தமா இருக்கு. மறுப்புக்காக துவா செய்யலாமா? கண்டிப்பா செய்யணும். எனவே சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? அதே மாதிரி நம்முடைய முகத்தால ஒரு மூத்தவர் இன்றைய ஒப்பாத்தாயிட்டாங்க, அதில் எல்லாம் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அசருடைய தொழுகை இங்க ஜனாதா தொழுகை, இந்த நம்முடைய சொந்தம் நம்ம பள்ளியில ஜனாதா தொழுகை அடக்கம் காயப்பட்டது இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ். இதுதாங்க வாழ்க்கை, இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை நம்புற கூட்டம் நம்ம ஒரு சலாம் சொல்லிட்டு நான் அடுத்த சலாம் இருக்க மாட்டேன், இதுதான் ஈமான். வேற யாராவது சின்னத்தாவது தூக்கி போடுங்க, அல்லாஹ் மட்டும் நம்புங்க. வியாபாரம், படிப்பு, தொழில் இதெல்லாம் ஒரு தேவை, அவ்வளவுதான். அதை வச்சு எல்லாம் நடத்த மாட்டான், இல்லாமல் நடத்துவான். ரசூலுல்லாஹ் என்ன வியாபாரம் பண்ணாங்க? ஒரு காலத்துல பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லுங்க. சரி, ஒதுவுடைய தண்ணி கொண்டு வராங்க, கொண்டு வந்த உடனே ஒது செய்யறாங்க ரசூலுல்லாஹ். ஒது செஞ்சுட்டு துவா ஓதுறாங்க. என்ன துவா சொல்லுங்க? 2வது கலிமா, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது நஸீல இருக்குது, பல ஹதீஸ் கிதாப்ல இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல இருக்குது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யார் அழகான ஒரு அரபியில் இருக்குது, சொல்றது நேரம் இல்லை. யார் முழுமையா ஒது செஞ்சுட்டு 2வது கலிமா ஒது செஞ்ச பிறகு ஓதுனா, நான் மன்னிப்பு தேடுறேன், வாக்கு இலைக்க உன் புறத்திலேயே வரப்போறேன்னு சொன்னா, குட்டிப்ப அல்லாஹ் எழுதுறாங்க ஒரு பத்திரத்துல, ஒரு ரெஜிஸ்டர்ல, அது முத்திரையிடப்பட்டு இருக்கும். கியாமத் வரைக்கும் பலன்
யாரும் பிரிக்க முடியாது. ரெண்டாவது களிமா ஓதுறதுக்கு இந்த நம்ம சுனத்தி, புஸ்தகத்தி, பருத்தி, வாஜிப்தி, நான் என்ன சொல்றது மாதிரி சும்மா பதில் தனியா கேட்ட திட்டிடுவேன். நன்மையை குவிக்க வேண்டிய ஆதரவோடு இருக்கக்கூடிய மக்கள் இல்லைங்க. சுண்ணத்தா முஸ்தகம் இப்படிப்பட்ட பேச ரெண்டு மசாயில கேட்டாங்க. அப்படியே பரவலா கிழிச்ச மாதிரி நபிமார்கள் மீது சகத்துறது பரதா இருந்துச்சு. நம்ம எப்ப கொண்டிருக்கோம்? நம்மளால இல்ல, எல்லாரையும் தொடர்பு வைக்காதீங்க, பொதுவாக சொல்றேன். இப்படி நிறைய சொல்லலாம். விஸ்வாஸ் எடுத்துங்க. எத்தனை ஹதீஸ், எத்தனை பேர் விஸ்வாஸ் இருக்கு கைத்துக்குங்க? நானே 2 நாளா காணாங்கிட்டு 20 விஸ்வாஸ் போயிடுச்சு. ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு தொகை வாங்கினேன். 10 தொகை விஸ்வாசாக கொண்டிருக்கேன். வாயில ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏன் நிலைமை எப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இப்படிலாம் சொல்லாதீங்க, ரொம்ப குறைய சொல்லி அடப்போங்க குறைய மனசு தானே. எத்தனை பேர் விசுவாசம், எத்தனை ஹதீஸ் விசுவாசம் பத்தி அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை ஹதீஸ் இருக்கு தெரியுமா? ஒரு நாயகம் சவசம் விசுவாசம் செஞ்சுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கொடுக்குறாங்க, கல்வி கொடுங்க. கல்விக்கு அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்களும் செய்யறாங்க. அதே விசுவாசத்துல இன்னைக்கு நம்ம மனைவியுடைய பிரஷை எடுத்துட்டோம், கோர்ட்டுக்கு தலாப்பறிக்கு போயிடுவாங்க. நம்மளும் அப்படி நடக்கணும். என் சோப்பை எப்படி எடுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசுல வாப்பாவுடைய சோப்பு நாங்க போடுவோம், அப்படிதானுங்க? பெரியவங்களாம் ஆமாம் தலையாட்டு முறைச்சிட்டு இறக்கண்ட. எங்க அத்தாவுடைய சோப்பு நான் போடுவேன், என் தம்பி போடுவான், என் அண்ணன் போடுவாங்க, எல்லாரும் போடுவாங்க. ஒரே சோப்பு லைபாய், லக்ஸ், ஹமாம், இதுதான். இன்னைக்கு என் பெரிய பொண்ணுக்கு ஒரு சோப்பு, சின்ன பொண்ணுக்கு ஒரு சோப்பு, மனைவிக்கு ஒரு சோப்பு, எனக்கு என்ன சோப்பு இதுன்னு தெரியல. 3 பேரும் மிச்சம் கொண்ட சோப்பு நான் யூஸ் பண்றேன். இதுதான் ஒவ்வொரு வீட்டுடைய நிலைமை. இதனால கொரோனா சொல்ல அது தண்ணி பாட்டில், இது ராப்பாது, இது அம்மாது, இது அக்காது, இது தம்பி, இது அண்ணன், அல்ல கொரோனா தூக்கி விட்டான். ஒரே தட்டுல சாப்பிடுறவங்களுக்கு கொரோனாவே வரலங்க. தனித்தனி யூஸ் வந்துருவா. நம்மளே யூஸ் வந்துருப்போம், வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, நேரமாவது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விஸ்வாஸ் செஞ்சாங்க, கழுவுனாங்க, திருப்பி கொடுத்தாங்க. ரசூல் சிரிச்சாங்க. இதுதான் ஒரு கணவன் என்றால் இப்படி வாழ வேண்டும், மனைவி என்றால் இப்படி இருக்க வேண்டும். செய்ய முடியுமா? யாராவது செஞ்சீங்கன்னா அசற்குள்ள செஞ்சுட்டு வாங்க, என்ன அதுக்குள்ள எதிர்பாருங்க, யோசிச்சு பாருங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, பெரிய உலமா பெருந்தகைகள் பர்துகளை, வாஜிபுகளை, சுன்னத்துகளை, முஸ்தஹப்களை முழுமூட்டமாக கருதினார். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக வந்து கொண்டே இருந்தது. ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சு நான் முடிச்ச டைம் ஆயிடுச்சு. சந்தோஷம், உள்ள வச்சுட்டாங்களா? என்ன தெரியுங்களா? இஹ்யாவுல் என்ற ஒரு கிதாப் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லா மதர்சாக்கள்லயும் இருக்குது. எல்லா மதர்சாக்களிலும் 7வது ஜும்ஆல இருக்கும், இல்லாட்டி 7வது ஆலிமான மாணவர்களுக்கு இருக்கும். இப்போ சென்னை யூனிவர்சிட்டியில அப்சர்வ் ஒரு படிப்பு இருக்குது, ஒரு டிகிரி இருக்குது. அதுல 3 லாஸ்ட் இயர்ல இருக்குது. இஹ்யாவுல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதிய கிதாப். எல்லா தலைப்புகளும் எழுதியிருக்காங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து தொகுத்திருக்காங்க. அவங்க தொகுத்துட்டாங்க அந்த காலத்துல. தொகுத்த பிறகு அபுல் ஹசன் அலி ஹிர்சுஹும் என்ற ஒரு வெளிப்படையான மார்க்க அறிந்த ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட பதவி இருந்துச்சு, அரசாங்க பதவி இருந்துச்சு. ஜாமியா கற்றவர்களுக்கு அரசாங்க பதவி கிடைச்சிடும். அது தட்டாராக உங்களுக்கு இருக்கிறேன்னா அது ஷிர்க், அது தட்டாதீங்க. ஒரு ரொட்டி சாப்பிட்டு வாழலாம், அந்த ஒரு மீட்டர் வேலையே வேணாம். பல பேருடைய ரிஸ்க்ல அடிச்சு நம்ம வாழணும் அவசியம் கிடையாது. அபுல் ஹசன் அலி ஹிர்சுல் என்ற ஒரு மார்க்க வெளிப்படையான மார்க்க அறிந்ததுன்னு சொல்லலாம், முனாஃபிக் கூட சொல்லலாம். ஏன்னா அவர் செஞ்ச அமல், ஆனா தௌபா பண்ணிட்டாரு. அவரு பதவியிலே இருந்தாரு, அந்தஸ்திலே இருந்தாரு, பெரிய ஈமுள்ளவராகவும் திகழ்ந்தார். அந்த இஹ்யாவுல் எல்லா தலைப்பிலும் இருக்குது, எல்லா மதரசாவும் இருக்குது என்ற ஒரு காரணத்துக்காக நாளை ஜும்மாவில் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். பதவியில் இருக்காருல்ல, இந்த பதவியில் இருக்கிறவங்க அப்படிதான் பேசுவாங்க. புரியுதுங்களா? புரிஞ்சுக்குங்க. நம்மளை ஆட்சி செய்து அப்படிதான் பேசுவேன். கையில ஆட்சி இருக்குல்ல, அதுக்கு மேல அல்லா இருக்கான்னு தெரியாது, நம்ம நம்புறோம். உடனே நாளை காலை எரிக்கப்படும் என்று அந்த
அறிவிப்பு சொல்லப்பட்டு விட்டது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி நீங்க எடுத்து போட்டு பாருங்க. அழுதார்கள். யாரெல்லாம் நான் என்ன தவறு செஞ்சேன், எல்லா தலைப்புகளும் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கு. கனவுல ரசூலுல்லாஹ் வராங்க, ஹஜ்ரத் சித்திக் அக்பரும் வராங்க, ஹஜ்ரத் உமர் ஃபாரூக்கும் வராங்க. நேரமாயிடுச்சு, இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு முடிக்காத போனா விளங்காது, முடிச்சிடலாமா, அனுமதி இருக்கா? இப்படி ஆட்டக்கூடாது, நல்லா ஆட்டுங்க, எனக்கு ஏற்ற மாதிரி ஆட்டுறதா என்ன மாதிரி ஆட்டணுமா இல்லையா? என்ன போங்க, நான் உங்க ரேஞ்சுக்கு இறங்கி வந்து சொல்றேன். அப்ப கூட எப்போதும் தலா அனுமதி சில பேருக்கு குபுல் கியா அல்ஹம்துலில்லாஹ் குபுல் கியா மாத்திக்கிட்டாண்டி அங்க போய் தலா ஆட்டுற. சரி, புரிஞ்சுங்களா? கடைசியில கனவுல யார் வந்தாங்க? ரசூலுல்லாஹ், சித்திக் அக்பர், உமர் ஃபாரூக். யாருடைய கனவுல தெரியுமா? யாருடைய கனவுல? இமாம் கஸ்ஸாலியா? இல்ல, ஏன்னா எரிக்கிறேன்னு சொன்னாலும் அவருடைய கனவுல அவர் பார்க்கிறார், அவருடைய கனவுல வர்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரசூலுல்லாஹ் கனவுல வந்து ரசூலுல்லாஹ் தான் ஹதீஸ் அதுக்கு சான்றா இருக்குது. இதுக்கு போற டைம் இல்ல சொல்றதுக்கு. இமாம் கஸ்ஸாலி வராங்க, ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சலாம் சொல்றாங்க. சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறி இருக்கு, வருத்தத்தோடு இருக்கீங்க, என்ன விஷயம்? ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி விஷயம் சுருக்கமா சொல்றேன். கிதாப் காட்டுங்கன்னு சொன்னோன்னு கிதாப் திறந்து ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. நான் 2-3 ஜும்மாவா அங்கதான் சொற்பா ஓதிட்டு இருந்தேன். அது எந்த சொற்பதான் ஓதிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் சொற்போடைய ஆரம்ப வார்த்தைகள் ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் வந்து கண்ணீர் கொட்டுது. எல்லா தலைப்புல இருந்திருக்காங்க. படிச்சுட்டு சித்திக் அக்பர்ட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் பார்த்துட்டு உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா கிட்ட கொடுக்குறாங்க. என்ன இவரால பிரச்சனையா? அவர் கூப்பிடுவதா இவர் போறார், கனவு பார்க்கிறவரே போறார். அபுல் ஹசன் அலி ஹிர்ஸுக்கும் போறார். ஏன் செஞ்சீங்க? கசையடி அடிக்கப்படுகிறது தண்டனையாக. கசையடி அடித்த பிறகு அவர் விழிக்கிறார். விழித்து பார்க்கிறாரு, கசையடியுடைய அடையாளமும் வலியும் இருக்கிறது. உடனே அந்த அறிவிப்பை மாற்றுகிறார். இஹ்யாவுடைய யாரும் தொடாதீங்க, நாளைக்கு கியாமத்திற்கு அந்த கிதாப் இருக்குன்னு அறிவிப்பு செய்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அல்லாஹ்வோடு நாம் இணைந்து விட்டால், ரசூலுடைய சுன்னத்தோடு இருந்தால் இப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்கும். என்ஆர்சி தூக்கி போடும், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. யோசிச்சு பாருங்க. சொல்லப்படுது, அந்த அபுல் ஹசன் அலி இறந்துட்டாங்க, துப்பாக்குவாங்கல்ல கஸ்ஸால், அவர் சொல்றாரு, அந்த அடையாளம் இறக்கும் வரை இருந்தது, ரசூலுல்லாஹ் அடிச்சது. நமக்கு இந்த மாதிரி உதவி வேணும்னா புஸ்தகத்துக்கு சுன்னத்துக்கு வருமா? உன்னால முடிஞ்சா செய்யாதி போ, மற்றவங்க கிடைக்காத புஸ்தக பெரிய குஸ்தி. என்னால கேட்க முடியும் பல கேள்விகளை, விபரீதமான கேள்விகளை உங்களால் பதில் சொல்ல முடியாது. உலமாக்கள் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஆனா டைம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியலையா? வேலையா? மூத்த உலமாக்கள் சந்திங்க. இவ்வளவு மனசு இருக்கு, குர்பான் தோலை வசூல் பண்ணவா, இல்ல உங்களுடைய ஜக்காத்தை வாங்கவா? என்னங்க, அல்லாஹ் என்ற ஒரு உதவி இருக்கும் பொழுது, பவர்ஃபுல் ஆயுதம் இருக்கும் பொழுது யார்கிட்ட போய் அழுதுட்டு இருப்போம்? அவன்கிட்ட அழுகுங்க, அவன்கிட்ட அழுது பாருங்க. முன்னாடி திராவம் வந்தாலும் சரி, நாம் ஜெயிப்போம். வரலாறு அதுதான் சொல்லுது. எனவே அல்லாஹ் அனைவருக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அமல்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சார்களோ அப்படி செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுது போட்டு